வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ரை, அதாவது வெங்காயத்தாள் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். வெங்காயத்தாள் பொரியல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தாள், சின்ன வெங்காயம் கொஞ்சம், கொஞ்சம் துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கடுகு, அப்புறமா கொஞ்சம் ஆயில். ஃபஸ்ட்டு வெங்காயத்தாளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். நீ பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம வெங்காயத்தாளை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயத்தாள் பொரியல் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப நைஸாக தான் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இது ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அந்த எண்ணெயிலே அது வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இனி நாம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் அவ்வளோ தேவைப்படலை, ஏன்னா அந்த பொரியல் கொஞ்சமாயிட்டு, அதனால் நம்ம தேங்காய் அவ்வளோவும் சேர்க்க வேண்டாம். அந்த பொரியலுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காயத்தாள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தானது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.